ஓகே, ஃபர்ஸ்ட்டு பிக்சார்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு எங்களுக்கு தேவையான ஃபோட்டோவை நாங்கள் செலக்ட் பண்ணுவோம். அதுக்கு முன்னே நீங்கள் எங்களோட சேனலுக்கு புதுசாக இருந்தால் அதை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. அப்போ தான் எங்களுக்கான லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் எல்லாம் நீங்கள் என்ன எடிட் பண்ணுறது எல்லாத்துக்குமான டுட்டோரியலில் நாங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக குழந்தை பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி சொல்லித்தரோம். ஓகே, இப்போ நாங்கள் ஒரு பிக்சரை எடுக்கிறோம். அந்த பிக்சரை நான் இப்போ பிக்சார்ட்டில் இம்போர்ட் பண்ணுறேன். இம்போர்ட் பண்ணி அதில் நான் HDR ரெண்டு எஃபெக்டை கொடுக்குறேன். ஓகே, லிட்டில் பிட் கொஞ்சம் எஃபெக்ட்ஸ் கொஞ்சம் சரியாக வரத்துக்கு நான் HDR ரெண்டு எஃபெக்டை கொடுக்குறேன். ஓகே, நான் பின்ட்ரெஸ்ட்டுக்கு போய் பின்ட்ரெஸ்ட்டில் போய் நான் சேர்க்கினே அந்த கார்ட்ஸ், பேக்ரவுண்ட் கார்ட்ஸ் மாதிரியான இது அப்படி இருக்கலாம். இதை நீங்கள் அப்படியே நீங்கள் உங்களோட ஃபோனில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்கேயும் தேடினீங்கன்னா இதே மாதிரியான ஃபோட்டோ வரும். சரி, இதை அப்படியே போஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தீங்கன்னா இந்த கார்ட் மாதிரியான இது வரும். அதை நீங்கள் பிளாக்கில் எடுத்தீங்கன்னா சரி. ஓகே, நான் இந்த கார்டை டவுன்லோட் பண்ணி அதை நான் ஆட் ஃபோட்டோ கொடுத்து இம்போர்ட் பண்ணுறேன் பிக்சார்ட்டில். ஓகே, இன்வெர்ட் பண்ணிட்டேன். ஓகே, இந்த சைஸுக்கு நான் ஓவலே பண்ணாலும் நல்லா இருக்காது. ஸோ இந்த சைஸுக்கு அளவு கொடுத்து ஸ்க்ரீனை கொடுத்தா சரி. ஓகே, ஓகே, வேறு லைட்டுன்னு ஓவலே டார்க்குன்னு அதெல்லாம் விட ஸ்க்ரீன் ஆப்ஷன் எங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். இதை நான் அந்த லெவலுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி விடுறேன்னா அதே லெவலுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி விட்றேன். ஓகே, இப்போ நான் டூல்ஸ் அமர்த்தி அதில் க்ராப் ஒன்று ஆப்ஷனை கொடுத்து அதே லெவலுக்கு நான் இதை க்ராப் பண்ணி கொள்கிறேன். இந்த ஃபோட்டோ அந்த ஃப்ரேமுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த கார்ட் டிசைன் இப்போ பாருங்கள் நல்லா இருக்குது. ஓகே, எஃபெக்ட்ஸ் போய் அதில் பிளர் போய் பிளரில் ஃபோக்கஸ் ஜூமை நாங்கள் கிளிக் பண்ணி அதில் ஃபோக்கஸ் ஜூமில் நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி சைஸை மேனேஜ் பண்ணோம்னா ஓகே. ஓகே, உங்களுக்கு ஏற்ற மாதிரி எந்த பொசிஷனில் விட்டால் மிச்செல்லாம் அந்த பிளர் ஆகி எக்ஸ்பேண்ட் ஆகிற மாதிரியான ஒரு எஃபெக்ட் வரும் இந்த ஃபோக்கல் ஜூமில். ஓகே, ஸ்டிக்கர் போட்டு அதில் நாங்கள் ஃபயர் அண்ட் PNG சர்ச் பண்ணி இல்லாட்டி ஃபயர் ரெண்டு நார்மலாக சர்ச் பண்ணாலும் ஓகே. ஃபயர் ரெண்டு சர்ச் பண்ணிவிட்டு ஏதாச்சும் ஒரு ஃபயர் ரெண்டு பிக்சர் எடுத்து நாங்கள் ஆட் பண்ணுவோம். ஏதாச்சும் ஒரு ஃபயர் ரெண்டு பிக்சர் எடுத்து இப்படி நார்மலாக இருந்தால் PNG என்று தேடாமல் நார்மலாக ஃபயர் ரெண்டே நாங்கள் தேடினோம்னா ஓகே. ஓகே, அதை கிளிக் பண்ணிங்கன்னா அது டவுன்லோட் ஆகி இன்சர்ட் ஆகும். ஓகே, நான் அப்படி ஷர்ட்டில் ஒரு நெருப்பு பொறி பறக்கிற மாதிரியான ஒரு எஃபெக்டை கொடுத்துருவேன். ஸ்டிக்கர் அமர்த்தி அதை டவுன்லோட் பண்ணி இன்னும் ஒரு ஃபோட்டோ டவுன்லோட் பண்ணி அதை நான் இன்சர்ட் பண்ணுறேன். ஓகே, நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்க லாஸ்ட்டாக திரும்ப ஒரு எல்லா ஓவரால் ஃபோட்டோவுக்கும் ஒரு ஃபில்டர் போடுவோம்.
அப்போ தான் அதுண்ட என்ன அந்த ஃபயர் எல்லாம் அந்த போஸ்டரோடையே பிலோங் ஆன மாதிரியாக இருக்கும். இல்லாட்டி அது ஒரு எல்லாமே கட் அவுட்ஸ் பண்ண மாதிரி இருக்கும். உங்களுக்கு கார்ட்ஸ் எல்லாம் நல்லா ஒழுங்காக வந்துட்டு இந்த ஃபயர் கொஞ்சம் குறைச்சிச்சோம்னா நீங்கள் ப்ரஷ் எடுத்து அதோட ஹார்ட்னஸ் எல்லாம் குறைச்சி அழிச்சிங்கன்னா ஓகே. லைட்டாக ஷேடாக அழிச்சா ஓகே. ஓகே, நான் இப்போ நாங்கள் இந்த ஃபோட்டோவை எடுத்துட்டோம். ஓகே, ஃபயர் விட்டாச்சு. ஓகே, அவ்வளோதான் எங்களோட வேலை.